4 நாட்கள் நன்றா தூங்கிவிட்டு திடீரென்று எழுந்து ஒரு அறிக்கை கொடுத்த எஸ்ஆர் பாலசுப்ரமணியத்திற்கு நன்றியா? என்ன அரசியல் செய்கிறீர்களா? இங்கே மக்கள் பணத்தை வைத்துக்கொண்டு வருமான வரித்துறை எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்கள் ராம்மோகன் ராவ் அவர்களின் அலுவலகத்தையோ அவர்களது வாகனத்தையோ அவர்களது இல்லத்தையோ என் தலைமைச் செயலகத்தையோ சோதனை செய்ய மாட்டார்கள். அதற்கான அடிப்படை ஆதாரம் இருக்கும் பட்சத்தில்தான் வருமான வரித்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பார்கள். இன்னொன்று சொல்கிறார், என் பெயரே அந்த பட்டியலில் இல்லை, என் மகன் பெயர் இருந்தது என்று. அவர் ஒரு அதிகாரியாக இருந்தவர். வருமான வரித்துறையில் ஒரு பெயர் இருந்தது என்றால் அவர்களை சார்ந்தவர்கள் உறவினர்களாக இருக்கலாம், தொழில்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நட்பு வட்டத்திற்குள்ளானவர்களாக இருக்கலாம். அவர்கள் வீட்டை சோதனை செய்யும் பொழுது சந்தேகத்திற்கிடமான ஏதாவது தகவல் கிடைத்தால் யார் வீட்டிற்கு வேண்டுமானாலும் சோதனை செய்யலாம். ஆக இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே பழி சுமத்துகிறார். தலைமைச் செயலகத்திற்கு இவர்களை யார் வர சொன்னது, எப்படி நுழைந்தார்கள் என்று. தலைமைச் செயலகத்தில் சோதனை நடத்தியதை முதலமைச்சரே கண்டிக்கவில்லை, ஏன் எதிர்க்கட்சி தலைவரே கண்டிக்கவில்லை. பின்பு நீங்கள் யார்? இன்னும் சொல்ல போனால் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழக மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலமா? தமிழக மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதி ராம்மோகன் ராவ் கிடையாது. ஆக தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதற்கு இவருக்கு எந்த உரிமையும் இல்லை. தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறாரே, இவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இவர் உயிருக்கு ஆபத்து, இவர் நெஞ்சுவலி என்று படுத்திருந்தாரே, அந்த நெஞ்சுவலியினால் வரலாம். இல்லை என்றால் யாரிடம் வேண்டுமானாலும் இவரது உயிருக்கு பாதுகாப்பாக இல்லாமல் சூழ்நிலை வரலாம். யாரிடம் இருந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை முதலில் இவர் சொல்லட்டும். இவ்வளவு தவறு செய்தால் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை தான் வரும். இன்னும் பாதுகாப்பான இடம் இருக்கிறது, உயிருக்கு முழுவதுமாக பாதுகாப்பான இடம் காவலர்கள் மத்தியில் இருந்தால் உயிருக்கு முற்றிலுமாக பாதுகாப்பான சூழ்நிலை வரும். அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இவர் பேசுகிறார். முதலமைச்சரை, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மத்திய அரசை, ஒரு அதிகாரப்பூர்வமான வருமான வரித்துறையை இவர் அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து சவால் விடுகிறார். எந்த அரசியலமைப்பு சட்டம் இவருக்கு அந்த உரிமையை கொடுத்தது? இன்று நான் தான் தலைமை செயலாளர், நான் நீக்கப்படவில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் தலைமைச் செயலாளராக இருப்பவர் இப்படி பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கலாமா? கான்ஸ்டிடியூஷன் அது. ஆக அப்பட்டமான அரசியல்வாதியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னொன்று சொல்கிறார், மத்திய துணை ராணுவம் வந்து துப்பாக்கி முனையில் அவரை மிரட்டியதாம். இன்று குற்றவாளியாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டிருக்கின்ற காலகட்டத்திலேயே இவ்வளவு துணிச்சலாக உண்மைகளை மறைத்து பேட்டி கொடுக்கிறார் என்றால், ஆட்சி அதிகாரம் அவர் கையில் இருக்கும் பொழுது, எந்த காவல்துறையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த அதிகாரம் இருக்கும் பொழுது இவர் வருமான வரித்துறையை அனுமதித்திருப்பாரா? இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் வருமான வரித்துறை அங்கே மத்திய ராணுவ படையை வைத்துக் கொண்டு இந்த சோதனை நடத்தினார்கள். அவங்க துப்பாக்கி வச்சிருந்தோம்னு சுற்றுவாங்களாமா? அவர்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அவர்களால் என்று சொல்கிறார். நிச்சயமாக இந்த ஊழல் நடவடிக்கையை மக்கள் ஆதரிக்கிறார்கள். ஊழலை எதிர்ப்பவர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கிறார்கள். தமிழகத்தில் ஊழலை துடைத்து எறிவதற்கான முதல் முயற்சி இது. ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் குளிர்காய்ந்து கொண்டிருக்க முடியாது என்பதை முதலாக தமிழக சரித்திரத்திற்கு தெரியப்படுத்தி இருக்கும் சோதனை இது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தாராம். இது அவர்களையே அவமதிப்பதாகும். எந்த நம்பிக்கையில் அவர்கள் அந்த பதவியை இவருக்கு கொடுத்தார்களோ அந்த நம்பிக்கைக்கு புறம்பாக முதுகில் குத்துவதை போல இவர் நடந்து கொண்டு இன்று அவரால் நான் பதவி ஏற்கப்பட்டவன், அவரால் பதவி கொடுக்கப்பட்டவன் என்று சொல்வது எப்படி சரியானதாக இருக்கும்? இதைவிட உயிரிழந்த மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அவமரியாதை செய்ய முடியாது. தான் செய்த தவறுக்கெல்லாம் அவர்தான் காரணம் என்று சொல்லிவிடுவார் போல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் இருந்தால் இவர்களுக்கு இந்த துணிச்சல் வந்திருக்குமா என்று யாரை பார்த்து கேட்கிறார்? இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவர் அலுவலகத்தில் தான் இருக்கிறார், அவர்கள் அதற்கான மறுப்பை தெரிவிக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இதை அரசியலாக்கி கொண்டிருப்பது மட்டுமல்ல, எல்லாம் இருக்குதுன்னா சம்மன்ல ஏன் நீங்க முதலில் சம்மன் அனுப்பிய பின்பும் ஏன் சென்று வருமான வரித்துறை முன்னால் நீங்கள் ஆஜராகவில்லை? ஏன் மருத்துவமனையில் படுத்துக் கொண்டீர்கள்? அது மட்டுமல்ல, நான் தமிழக முதலமைச்சருக்கு வைக்கும் வேண்டுகோள்,
இவர் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பதற்கு கூட தகுதியற்றவர். நீக்கப்பட்டோர் பட்டியலில் முதலில் இவர் பெயர் சேர்க்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு மேம்பட்டவர்கள் யாரும் கிடையாது, யாரும் சட்டத்திற்கு மேலும் கிடையாது. சட்ட விதிகளுக்குள் சட்டம் தன் கடமையை செய்வதற்கு இவர் அனுமதித்திருக்க வேண்டும். இன்று அவசரமாக பத்திரிகையாளர்கள் சந்தித்ததே தன் மீது தவறு முற்றிலுமாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டதற்கு சமம். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியையோ மத்திய தலைமையையோ மத்திய ஆட்சியையோ யாரும் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்று பாரத தேசம் முழுவதும் ஊழலை துடைத்தெறியும் முக்கிய பங்கை மத்திய அரசு ஆற்றிக் கொண்டிருக்கிறது. ஆக ஊழல்வாதிகளுக்கு, எனக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் சில பேரை பார்த்தால்தான் சிரிப்பாக வருகிறது. ஊழல் செய்திருக்கிறார் என்று சந்தேகத்தின் பேர் சோதனை நடந்திருக்கிறது. ஆனால் இதையும் அவர்கள் கண்டிக்க முடியும் என்றால் அவர்கள் எல்லாம் ஊழலுக்கு துணை போவர்கள் என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்ல, மக்கள் அவர்கள் பக்கம் இருக்கிறாராம். மக்களின் பிரதிநிதி என்பதை போல பேசுகிறார். தமிழக மக்கள் இன்று ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய புரட்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டத்திற்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ராம்மோகன் ராவ் செய்தது தவறு. அரசியல் அமைப்பு சட்டத்தையே அவர் சவாலாக்கி இருக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரையும் ஆளுநரையும் அவர் உதாசீனப்படுத்தி இருக்கிறார். அதனால் அரசியலை பற்றியோ அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியோ சட்ட விதிகளை பற்றியோ பேசுவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை நான் தெளிவாகவே இங்கே பதிவு செய்கிறேன். அதாவது வருமான வரித்துறை அதிகாரி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அனுமதி பெற்ற பின்புதான் நாங்கள் தலைமைச் செயலகத்திற்கு சென்றோம். இங்கே உள்ள அத்தனை ஊடக சகோதரர்களுக்கும் தெரியும். ராம்மோகன் ராவ் அவர்கள் வீட்டில் சோதனை நடத்தி முடித்துவிட்டு தலைமைச் செயலகத்திற்கு சென்ற போது சற்று காலதாமதமானது. நீங்கள் நேரலையிலேயே பல பேர் சொன்னது தலைமைச் செயலகத்திற்கு உடனே செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வீட்டில் கிடைத்த சில குறிப்புகள் சந்தேகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் தலைமைச் செயலகத்தையும் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் தலைமைச் செயலகத்திற்கு செல்வதற்கான அனுமதி காலதாமதமாக கிடைத்ததனால் காலதாமதமானது என்று அன்றே ஊடகங்கள் இதை பதிவு செய்திருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரியும் நாங்கள் அனுமதியோடு தான் அதை செய்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்று, முதலமைச்சரும் சரி எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினும் சரி அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. வருமான வரித்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கிறது சந்தேகத்திற்குட்பட்ட இடங்களை சோதனை செய்ய வேண்டும் என்பது. அதனால் முதலில் ராம்மோகன் ராவ் செய்தது தவறு. நான் ஏற்கனவே சொன்னதை போல அவர் காத்திருப்போர் பட்டியலிலிருந்து விடுபட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். இதையெல்லாம் நடப்பதற்கு, இப்படி அரசியல்வாதியாக மாறியதற்கு என்ன பின்புலம் இருக்கிறது என்பதையும் தமிழக மக்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. வைகோ அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் இருந்து வெளியே வந்து, அதாவது இது வருமான வரித்துறை நடவடிக்கை என்பது வேறு, தமிழக அரசாட்சி அரசாங்கம் என்பது வேறு. வருமான வரித்துறை தனக்கு சந்தேகம் இருந்தால் அது கான்ஸ்டிடியூஷனலி அக்செப்டட் பாடி. அந்த நிறுவனத்திற்கு அந்த அமைப்பிற்கு சந்தேகம் ஏற்பட்டால், அதாவது சொல்றாரு என் பையன் பேர் தான் இருந்தது என்றால், பையன் பேர் இல்லை, உங்களை சார்ந்த அது நட்பு வட்டத்திற்குள்ளவர் பெயர் இருந்தாலும் இன்னொரு பேர் சந்தேகம் வரும் பொழுது உரிமையாக காவல்துறை அதிகாரிகளைப் போலவே உரிமையாக வருமான வரித்துறை அதிகாரிகளும் அங்கே சென்று சோதனை நடத்தலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ கொஞ்சம் நகை தான் இருந்தது, கொஞ்சம் பணம் தான் இருந்தது, அப்படி என்றால் இதை சென்று போய் வருமான வரித்துறை சம்மன் அனுப்பின உடனே போய் சொல்ல வேண்டியது தானே. ஏன் இன்று தொலைக்காட்சி முன்னால் இந்த நகை தான் இருந்தது, இவ்வளவு பணம் தான் இருந்தது, மகாலட்சுமி இருந்தாங்க, விநாயகர் இருந்தாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு. இதை ஏன் அவர் அங்கே சென்று சொல்லவில்லை என்பதும் எங்களது கேள்வியாக இருக்கிறது. எல்லாவற்றையுமே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்திருந்தால், இவர் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை, இவர் ஒன்றும் செய்தி தொடர்பாளர் இல்லை, இன்னும் பொருளாளர் கிடையாது இவர். அதனால இவர் எல்லாவற்றையும் இங்கே தொலைக்காட்சி முன்னால் செய்தது அதிகாரி. நான் இன்னைக்கு தலைமைச் செயலாளர் என்று சொல்கிறார். தலைமைச் செயலாளர் இருந்தால் இப்படி பேட்டி கொடுக்கலாமா?
எல்லா விதத்திலும் சட்ட விதிகளை அவர் மீறி இருக்கிறார் என்பதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இருக்கிறது என்று இவர் சொல்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முதலமைச்சரே அதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதுதான் எனது கருத்து. அதெல்லாம் அவசியமே இல்லை என்று உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறதோ, நீங்க சொன்ன ப்ரொசீஜர்ல தான் எல்லாம் நடக்கணும்னு கிடையாது. எந்த ப்ரொசீஜரை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த ப்ரொசீஜரை மேற்கொள்வதற்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன் எனக்கு சொல்லிட்டு வரலன்னா, பட்டியலில் போட்டால் உடனே உங்களுக்கு தகவல் வரும், உடனே அனைத்தையும் மறைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதற்கு வழிவகை செய்யாமல் தான் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கும். திடீர்னு வந்தீங்கன்னா வருமான வரித்துறை ஏன் திடீர்னு வந்தீங்கன்னா திடீர்னு தான் வருவாங்க அவங்க. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழக அரசில் இங்கே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று சொல்கிறார். அவரின் பெயரில் இவர் குளிர் காய்கிறார். இன்னும் சொல்ல போனா 7 மாதமாக நான் பணியாற்றியது அவர்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். ஏறக்குறைய 2.5 மாதங்கள் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இவரின் செயலாற்றுதல் எப்படி இருக்கிறது என்று கணிக்குவதற்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பில்லை. ஆக நம்பிக்கை வைத்து நல்ல பதவி கொடுத்த ஒரு முதலமைச்சரை இவர் அவமதிக்கிறார் என்று தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.